வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வந்து இது வந்து டீசால்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டீசால்ட் பம்ப் யூஸ் பண்ணுறோம், விக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் எடுக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது போல் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எது ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த பேடு அந்த பேடு, நான் ஒரு பேடு மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல் வளர்க்குற ப்ரெஸ் தான் அது. இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து சால்டிங் வச்சு நல்லா வந்து உருக வைங்க. நல்லா இப்படி உருகின உடனே இந்த ப்ரெஷ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ரெண்டுமே எடுத்திங்கன்னா ஒரே நேரத்தில் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சால்டிங் பாயிண்ட் வந்து கிளியராக வந்துடும். நான் எல்லாத்துக்குமே பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ நான் திரும்ப பண்ணலை. அதனால் அப்படியே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பாயிண்ட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப 2 டைம் இந்த மாதிரி ப்ரெஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து சால்ட்ரிங் விக்கு வச்சு எடுக்கலாம், இல்லைனா டீசல் பம்ப் வச்சு எடுக்கலாம். ஆனால் இதில் முடிஞ்சாலும் கிளியராக வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவாக சால்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் இதே சால்ட்ரிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரெட்டு ஏற்றுங்க இன்னொரு டைமு. இது போல் ரெட்டு வந்து திரும்பவும் நீங்கள் வந்து அதில் சால்ட்டிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப விடுங்க. ரொம்ப நாள் பாயசம் வச்சுன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதில் வந்து சால்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அது மேலே திரும்ப அது ஹீட் பண்ணி இப்படி தள்ளினீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா இருக்குது. நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக காட்டுறேன் இந்த மாதிரி பண்ணலான்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா இது உருகு ப்ரெஷ் வச்சு தரீங்கன்னா வரும். ப்ரெஷ்ஷும் சால்ட்டிங் ஒரே நேரத்தில் வைக்காதீங்க. ப்ரெஷ் வந்து உருகிடும். அந்த மாதிரி பண்ணாலும் ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து உருகாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் வைக்கக்கூடாது, வச்சுட்டே உருவோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு உருகு தள்ளினா வந்துடும் கிளியராக. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு தான் எடுக்கணும்.